அக்காவுக்கு தானே கல்யாணம், உனக்கு இல்ல இல்ல. அப்புறம் அதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? டேய் கொஞ்சம் வாய் மூடுடா. ஏய் எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? உன்னை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்ப நான் உன்னை மண்டபத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். சரி வா கிளம்பலாம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எங்க அப்பா அக்கால மண்டபத்துல காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நேத்து நைட்டு திவாகரன் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் உன்னே ஒண்ணுதான். இப்போதைக்கு எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போக கூடாது, அவ்வளவுதான். அது நீ நினைச்சா மட்டும்தான் நடக்கும். இந்த பாரு, அவர் சொன்னதை அப்படியே நீ மண்டபத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போகலாம், நானும் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். என்ன இப்படி கடத்தி கொண்டு வந்துட்டு இப்போ உனக்கு காரியம் ஆகணும்னு நல்ல மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, நீ என்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிருக்க, ஆனா அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்ப அந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, என்ன சொல்ற? சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். வா. அக்கா, கல்யாண ஏற்பாடுலாம் ஆரம்பிக்கலாமா? ஏய், இந்த கல்யாணமே நடக்காதுடி. முதல்ல ஓடி போன அந்த சிரிக்கி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அக்கா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிக்கா? வேற என்ன சொல்றது? இன்னும் 1 மணி நேரம் பாப்பேன். அதுக்குள்ள ஓடி போன இவ தங்கச்சி வரல, நானும் என் குடும்பமும் இந்த மண்டபத்தை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். சரிக்கா. அத்தை, இன்னும் எந்தோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ வந்தாதான் உண்மை என்னன்னே தெரியும். அதுக்குள்ள நீங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா எப்படி? இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல. எதுனாலும் அந்த சிரிக்கி வரட்டும். அவளுக்காக தானே எங்களை அவமானப்படுத்தினீங்க. அவ லட்சணத்தை நான் பாக்குறேன். அம்மா, அப்படியே தீபாவோட தங்கச்சி தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கு எதுக்குமா எங்க கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறீங்க? இங்க பாருடா, நான் நினைச்சா இதை விட 100 மடங்கு நல்ல இடத்துல பொண்ணு எடுக்க முடியும். ஆனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உனக்காக தான். இப்ப எங்க மானத்தை இழந்து இந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. உனக்கு இவதான் முக்கியம்னா அந்த கூடு மாதிரி இருக்கல ஒரு வீடு, அங்க போய் இரு. என்ன காரை விட்டு வெளில வராதுன்னு என்ன ஆனாலும் சரி, நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது. நம்ம மேல கேஸ் வராம எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நீ கெட்ட கார்ல இருந்தா உள்ள என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். இல்லடா, நான் உள்ள வந்து உட்கார்றேன். எதுக்கு நான் தேவையில்லாம நான் பார்த்துக்கிறேன்னு? அதுக்கு இல்லடா, நான் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கணும். நம்மளை ஓட விட்டவ எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுகி அசிங்கப்பட்டு நிக்கிறத என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லடா, என்ன உள்ளத்தனும் துடிச்சிட்டு கலையதை தச்சு அவ்வளோ நம்ம விஷயத்துல கலையிடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுண்டா. சரிண்ணா. மேடம், இவர் தான் இந்துவோட அப்பா. உட்காருங்க. மேடம், இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன மேடம்? இந்து இப்ப எங்க இருக்காங்க? அவங்களை கடத்தினது உண்மைதானா? சொல்லுங்க மேடம். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏதாவது அப்டேட் இருந்தா நாங்களே சொல்றோம். போங்க.
கிளியர் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். போங்க, தள்ளி போங்க. ஜட்ஜி மேடம், தேவையில்லாம இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க. இந்த கேஸெல்லாம் சட்டப்படி நிக்கவே நிக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யாரு தப்பு பண்ணாங்க. அப்புறம் நீங்களே உங்க வாயால எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லத்தான் போறீங்க. அதோட உங்களை நான் விட போறதில்லை. என் மேல இப்படியாவது ஒரு கேஸ் போட்டு என்ன அலைய விட்டதுக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்லித்தான். யாரு தப்பு பண்ணா, யார் மேல அவதூறு பரப்புனான்னு எல்லாம் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துரும். நானும் அந்த பொண்ணு இந்துவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயந்து ஓடின ஆள் மாதிரி இவ கிடையாது. உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இவ பயப்பட மாட்டா. கண்டிப்பா உண்மைய சொல்லுவா. இந்த தடவை நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. உள்ள போறதுக்கு ரெடியா இருங்க. டேய், கேட்டியாடா? ஜட்ஜம்மா நம்மள உள்ள தள்ள போறாங்களாம். அந்த பொண்ணு யாரு? இந்துவை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பொண்ணு இவங்க வேணும்னே கந்து வட்டிக்காக தான் கடத்தினாங்களா, இல்ல அந்த பொண்ணு காதலிச்சுதான் ஓடி போயிட்டாளா? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் லவ் இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லுங்க சார். உங்களுக்கு இந்த அக்காவை பத்தி என்ன தெரியும் மேடம்? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? மேடம், அவங்க சொல்ற எல்லாமே போய். அவங்க 2 பேருக்குள்ள அப்படி எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்து மேல அநியாயமா பழிய போடுறாங்க. இந்து வந்துட்டா எல்லாருக்கும் இந்துவோட உண்மையான முகம் தெரியும். உண்மை என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க.